ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கில். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபைட்டு. டப்பா அருண் வந்து பார்த்தீங்கன்னா டப்பான்னு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை வந்து ஒரு அடி அடித்து உட்கார வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நம்ம முத்துக்குமரன் தான். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அருணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாக்கிங் அப்படின்றத வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க நம்ம ரயான். சரியா? ஸோ ரயான் வந்து சௌந்தர்யாவுக்கு சொம்பு தூக்கில, அதனால் ரயான் வந்து என்ன பண்ணுறான், சௌந்தர்யா பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி அவங்க பண்ணுறது மாக்கிங் இல்லை, நீங்கள் பண்ணுறது தான் மாக்கிங் அப்படின்ற மாதிரி, மஞ்சரி நீங்கள் பண்ணுறது வந்து என்னது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிறான். அப்போ அருண் வந்து சொல்கிறான், டேய் நீங்கள் பண்ணது தானே நான் பண்ணேன், திருப்பி நானா என்னடா பண்ணேன், நீங்கள் தானே குரல் இதை காட்டினீங்க அப்படின்ற மாதிரி அவன் குறுக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வாத்தியார் வரணும் நடுவில். வாத்தியார் முத்துக்குமரன் உள்ள வந்து பெரம்பெடுத்து, டேய் 2 பேரும் பண்ணது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆட்டையை கழிச்சிட்டு போனது தான் ஹைலைட்டு. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் வந்து இன்றைக்கி சௌந்தர்யா பேசிகிட்டு இருக்கும்போது படுத்துட்டு மார்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தார்ல. அப்போ அவங்க சொல்லவே வேண்டாம், சௌந்தர்யா அடுத்து போடுறது இது பண்ணுறது மார்க்கிங் தான் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துல மூளை இல்லைன்னு சொன்னது மார்க்கிங், அவனுக்கு மூளை இல்லைன்னு சொன்னது மார்க்கிங்கடா அப்படின்ற மாதிரி ரயான் வந்து ஏஞ்சி வரான். டேய் மூளை இல்லைன்னு சொல்கிறது மார்க்கிங் தானே அந்த வீட்டில். ஏன்டா காஃபி குடிக்கும்போது அங்கே ஓரமாக உட்காந்துக்கிட்டு பஞ்சரி பேசும்போது காஃபி குடிக்கிறது எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது மார்க்கிங்ன்றீங்கல்ல. அதாவது டேரெக்டாக பேசுகிறது வந்து மார்க்கிங் கிடையாது, அது வந்து ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் அப்படின்ற மாதிரி ராயன் வந்து சொல்கிறான். சரியா? ஒரு பக்கம் வந்து இல்லையே நீங்கள் பண்ணுறது தான் நான் திருப்பி பண்ணுறேன், அன்றைக்கி மஞ்சரி பண்ணது தான் நான் திருப்பி பண்ணேன் அப்படின்ற மாதிரி அருண் அங்கே இருந்து அவனுடைய பாயிண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாப்புல அருண். ஸோ டப்புக்கு டப்பா ஆகிடுச்சு. ஸோ ட்ரிகர் ஆகி டங்கு அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப உருன்னு ஆகிட்டான் அருண் பொறுத்த வரைக்கும். அடுத்து சௌந்தர்யாவும் சத்தியம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, டே இங்கே இந்த சண்டைக்கு நீ வராமல் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். உடனே சௌந்தர்யா, நான் வாண்டடாக எதுக்கும் வரமாட்டேன் அப்படின்னா, நீ எதுக்கு வாண்டடாக வரல, எல்லாம் வாண்டடான ஃபைட்டு தானே, உள்ளே வந்தது ஃபுல்லாகவே வந்து வாண்டட் ஃபைட்டா, நீ அன்வான்ட் ஃபைட்டு தான் நீ உள்ளே வர அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் கலாய்க்கிறாப்புல. ஏன்னா இந்த அம்மா வந்தாலே அது கரெக்டான ஃபைட்டு தான் வருவேங்கிறது ஏதாவது 2 சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே சௌந்தர்யாவுக்கு பதில் இல்லை, அப்படியே முடிச்சிட்ருக்கு. ஒரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு ஒரு அடி. அப்புறம் நான் வந்தால் வாண்டடான ஃபைலுக்கு தான் வருவேன் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து திரும்பி பார்க்குறான் நம்ம அருண். அப்பயே தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை பெருசாக வந்து நடக்கும் போது அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான். ஆக மொத்தம் சௌந்தர்யா பற்றி பேசும்பொழுது இந்த சொம்பு தூக்கி ஏன் வரான் ரயான், எனக்கு அதான் வந்து புரியல. ஏன்னா அவள் இல்லை அந்த இடத்துல, தள்ளி உட்காந்துனால வரல. அதுதான் முத்துக்கு போய் நன்றி சொன்னான். பரவாயில்ல, நீ வந்திருந்தேன்னா இன்னும் வேறு மாதிரி சண்டையாயிருக்கும், பெரிய சண்டையாயிருக்கும், நல்ல வேலை நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ அருண் அப்போ தான் வந்து திரும்பி பார்க்குறான், நான் வந்து அன்வான்ட் ஃபைட்டுக்கெலாம் வரமாட்டேன்னொடனே அப்படி திரும்பி ஒரு லுக்கு என்ன அப்படின்ட்டு. சரியா? அதுக்கு இந்த சண்டை எப்படி முடிஞ்சுன்னு கேளுங்க, அதான் காமெடியே. இவன் ஒரு பக்கம் கத்த, ரயன் ஒரு பக்கம் கத்த, வந்துட்டியோ என்னையா நீ அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு ஆட்டையை கலைச்சிட்டு இந்த மாதிரி நீ பண்ணுறது மார்க்கிங் தெரியுதா, உனக்கு ஒத்துக்கிறியா, இவன் பண்ணுறது மார்க்கிங் தான், நீ 2 பேரும் ஒத்துக்கோங்க அப்போயே முடியும். இந்த இது நீ பெருசாக நான் தப்பு இல்லைன்னா 2 பேரும் தப்பு அப்படிங்கிற ஒரே போடுறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா செவில் பிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதோட ரயானை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக போய் ரயானி ஆகிட்டான். அருண் பிரசாத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக வாயில் அப்படியே அமைக்கிது, சாப்பாடு கட்டுப்பில் தின்னுட்டு இருந்தார். ஸோ இதுதான் நடந்துச்சு. சரியா? அதுக்கடுத்து நாமினேஷனில் ஜெஃப்ரி பண்ண கோல்மால் ஏன்டா அப்படி அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஜர்ஷிகாவை காப்பாற்றுறதுக்கு விஷாலை நாமினேட் பண்ணுறாங்க. இவன் வந்து சரியில்லை, வேறு மாதிரி பண்ணுறான் விஷால், ஒரு மாதிரி ஒரு கேம் ஆடுறான் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு பவித்ரா என்னென்ன பாடுபடுது. தர்ஷிகா இன்னமும் நீ வந்து அவன் முன்னாடி தான் போவேன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல். இந்த ஜெஃப்ரி பையன் அவனை நாமினேஷன் வாடா கோவா கேங்கே ஒன்று செய்வாங்கடா வெண்ணையாண்டி அப்படின்ற மாதிரி. இந்த நல்லியலும்பு நம்பாதீங்க என்ன கரெக்டாக. இப்போ போய் சௌந்தர்யா நாமினேட் பண்ணுறான், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரயான் நாமினேட் பண்ணுறான். 2 பேரும் கோவா கேங் தானே, மூஞ்சுக்கிட்டே பேசிக்கிறீங்க, அப்புறம் என்னடா கேம் ஆடுறீங்க வெளியே போகணுன்ட்டு எனக்கு புரியல. கேட்டால் சொல்கிறான் சௌந்தர்யா அன்வான்டாக ஃபைட் கிரியேட் பண்ணுறாங்க, உண்மைதான் அது. ஆனால் நீ உள்ளே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ரூல் போட்டுக்கிட்டாங்களோ, அவங்களுக்குள்ளேயே யாரெல்லாம் எல்லாம் கேம் ஆடலான்ட்டு. ஆமாம் இல்லை, கரெக்டு தான். அப்போ ஜெஃப்ரி ஆடினது கரெக்டு தான். கோவா கேங்குங்கிறது நாமினேட் பண்ணிப்பாங்க, என்னாலும் பண்ணிப்பாங்க, இத்து போனவங்க தான். இப்போ சும்மா பேர் தான் கோவா கேங்கு. ஆனால் மிச்சம் நாமினேட் பண்ணலையே, ஜாக்லினாக இருக்கட்டும் இல்லை சௌந்தர்யா இருக்கட்டும், ஜெஃப்ரியில் நாமினேட் பண்ணலையே. எப்படி அது? இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஜெஃப்ரி தப்பா கரெக்டாக சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கேம் ஆடுறான் ஜெஃப்ரி, அவ்வளோதான். பை.